ஸ்ரீ சுபம் ஜோதிடம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம். இந்த கன்னி ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் பொதுவா கன்னி எப்பொழுது தலை நிமிரும் என ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குறிப்பாக சனி பகவான் செய்த ஜாலம் 10ல் குரு பதவி மாறுதல் ஒரு மாற்றி விட்ட குருவோட தன்மை இப்படியே இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு வந்தவொடனே குரு உங்க 11ஆம் இடத்துக்கு வர போறார். இந்த குரு தமிழ் புத்தாண்டு மிடில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பக்கம் சொல்லுவோம். அப்ப இந்த ராகு கேது பயிற்சி இப்பதாங்க பள்ளிதம் 11 ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ அந்த வர நேரம் சார் எப்ப சார் வரும்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கை திருப்பு முனையாக மாறும். பொதுவா கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வர மிகப்பெரிய யோகம் இருக்கு. ரைட், தெளிவா பேசுவோம். முதல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம் பார்த்து கன்னி ராசி கடமை மிக்க ராசி, உயர்வினும் பணிவு என்பதை தெரிந்த ராசி. இன்னும் அது கூட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்ற மாதிரி எது ரைட்டோ அதை பேசுங்க. அதாவது பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்க ரெடியா இருக்கும். ஆனா அதே மாதிரி திறமைக்கு கொடுக்குற ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், அது இல்லாம கட்டணம் சம்பந்தப்பட்டது கேட்டாலும் பதில் சொல்லு, டீச்சிங், இது மாதிரிலாம் சிறப்பு வாய்ந்த ராசி. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் சொல்லுவேன். திருமண காலகட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பு. ஏதோ கேட்போம் பத்திரிகை அடிக்கும் போதா இது பேசும்போதா மழை பெய்ஞ்ச அம்சம் உண்டான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க அவன் மழை வந்தது அது வந்து அந்த மாதிரி இன்னும் பேசுவோம். அதற்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டை பார்த்து இப்ப முதல்ல இந்த கன்னி ராசிக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் தாக்கம் வெகுவாக குறைய போகிறது. ஏனென்றால் சனிக்கு நல்ல குரு பார்வை, உச்சம் பெற்ற குருவின் பார்வை வருவதால் சனி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப உங்களுக்கு 5, 6ஆம் இடங்கள் வலுப்பெறும். ஏன்னா 6க்குரியவர். முதல்ல வேலை சம்பந்தமா சார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, கடன், நோய் பிரச்சனையில் இருக்கிறவங்க மீண்டு வர வாய்ப்பு வந்தாங்க. எப்ப சார் வரும்னா நிச்சயமாக இந்த வருடம் இந்த குரு பயிற்சி வந்த உடனே. அப்ப இந்த தமிழ் நியூ இயர் ஆரம்பிச்ச உடனே இந்த பயிற்சி வரனால ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஒரு சார் வெளிநாடு போய் ட்ரை பண்ணலாமா, வெளியூர் போகலாமா, ஒரு இடமாற்றம் மாறினா நடக்கும். ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை என்ற வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் மாறும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜாபே சேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கிருந்து இன்னொரு பணி, இன்னொரு மாறுதல் இருப்பது, இன்னொரு பக்கம் மாறலாம் இருக்கும். நிறைய பேர் சுயமாக வைக்கலாமா, சுயதொழில் செய்யலாமா என்ற எண்ணம் வரும். பட் அது பார்த்துட்டு ஜாதக அமைப்பு இருக்கா, சுயதொழில் அம்சம் இருக்கான்னு பார்த்துட்டு திருமண யோகம் எப்படி இருக்கு, திருமணம் உங்களுக்கு மனதில் இவ்வளோ அந்யூன்யம் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு விருப்பப்பட்ட வரன் அமையும். உறவில் திருமணம் இல்லை விருப்ப திருமணம், லவ் மேரேஜா இருக்கலாம், சொந்த பந்தத்தில் பண்ணலாம். ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து இப்படி தாங்க வரன் வந்தால் நல்லா இருக்கும், எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையும் காலகட்டமாக வந்து முடிக்கிறேன். இது வந்து சார் நிச்சயமா வருமா, நிச்சயமா வந்து இல்லை தோஷமுள்ள ஆண் பெண்கள், அதாவது முதிர் கன்னிகள், முதிர் கண்ணனாக இருந்தவர்கள் கூட ரொம்ப நாளாக இவ்வளோ எப்போ திருமணம் இருக்கும் பேச்சுவார்த்தை வரைக்கும் போகுது. இன்னைக்கு பார்க்கும்போது கூட சொன்னாங்க எல்லாமே பார்க்குறாங்க, ஜாதகம் வாங்குறாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. இதான் அந்த பதில். அப்போ தோஷம் உள்ளதுதான் சொன்னாங்க. இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க, நிச்சயமாக வந்து இல்லை திருமண நாள் கரெக்டாக அமைச்சுக்கோங்க, அதுவே சிறப்பாக இருக்கும். அடுத்து சார் இடம் வீடு சொத்து வாங்கணும் சார், ஏன்னா ராசி சில காலமாக கடனுக்காகவோ ஒரு அவசர நிலைக்காகவோ தன்னிடம் இந்த இடம் வீட்டையோ நகையோ விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். நிறைய பேர் பூர்வீக சொத்து இப்போல்லாம் படாத பாடு படுறாங்க சார். மெயின் ரோட்ல இருந்த இடத்த வித்துட்டாங்க. இது ஒரு வீட்டு இந்த பெட்ரோல் பங்கே நாங்க கொடுத்ததுங்க. இப்போ பாருங்க அந்த ரேட்டு வேலை என்ன இது சொல்றாங்க, ஒரு சென்ட்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஒரு சென்ட்டோட வேலை 15 லட்சம் போகுதுங்க. நாங்கள் கொடுக்கும்போது 20,000 சொல்றதுல ஒரு 20 வருஷம் கேப்ல எங்கிருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்படி. ஆனால் அது மாதிரி உங்களுக்கு இருந்த சொத்து கைவிட்டு போன சொத்து பிடிக்க ஒரு வாய்ப்பு இருப்பாரு. நான் பிடிச்சிருவானா அதுக்குண்டான சூழ்நிலைகள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு வருகிற சூழ்நிலைகள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் இருந்து தப்பிச்சு வந்தவங்க மீண்டும் தொழிலின் மூலமாக, வேலையின் மூலமாக, ஒரு உதவியின் மூலம் கையிருப்பு பணத்தை வாங்கக்கூடியது. முதல்ல ஏதோ ஒரு சொத்தை வீட்டை போயிடும், வாடகை வருமானம் என்ற நிலையிலிருந்து மாறக்கூடிய சூழ்நிலை. ஆல்ரெடி சொந்த வீடு இருக்குங்க, அடுத்த ஒரு வாடகை வருமானம் வருகின்ற, வாடகை வருமானம் கட்டுறோம், வாடகை கட்டிட்டு இருந்தவங்க வாங்குறது அம்சம் இந்த மாதிரி வந்திருக்க பெரிய யோகம். ஃபர்ஸ்ட் உழைக்கின்ற நமக்கு ஒரு உறுதியாக வீடு வந்துடும். இதான் இப்ப இங்கதான் சூட்சம். சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இப்பொழுது காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது வேணும். செக்லிப் சம்பந்தப்பட்டது, ஜாமீன் கையெழுத்து, சரியான வேலையாட்களை அமைத்துக் கொள்ள வேண்டியது இந்த கன்னியோட அம்சம். எப்பவுமே டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது 1-2 டைம் ஃபோனில் வெரிஃபை கரெக்டாக பண்ணணும். இன்னும் அதை பற்றி தொழில் செஞ்சால் என்ன பண்ணணும், இதே இது தொலைதூர சம்பந்தப்பட்டதெல்லாம் பேசுவோம். முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிடம் பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, இன்றைய காலகட்டத்துக்கு தந்த பொருள், எளிமையாக அனைவருக்கும் ஜோதிடம் சென்றடையும் இந்த புக் எழுதப்பட்டிருக்கு. இந்த புக் பார்த்தீங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், கிரக காரகத்துவங்கள், நட்சத்திர இணைவுகள் இவ்வளோ அருமையாக எழுதியிருப்பா. நம்ம எழுதிக்கலாம் டீச்சிங் பண்ணும்போது என்னென்ன டவுட்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் தகுந்த இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கு. இந்த புத்தகம் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுள் இருக்கு, டைரெக்டாக வாங்கிக்கலாம். அதாவது எப்படி அந்த லிங்க் கிடைக்கலன்னா கான்டாக்ட் ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு, ஜோதிடம் பார்க்கணும் எண்களுக்கு தொடர்பு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார் பூர்வீக சொத்து எல்லாம் சொல்லிட்டீங்க, முக்கியமானது குழந்தை பிறப்பு ஒத்திக்காதுகள். நிறைய பேர் குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு தோஷம் அனுபவிக்காத கன்னி, குழந்தை ஒரு நிறைய பேருக்கு பிறந்திருக்குது, ஒரு மிஸ்கரேஜும்பாங்க, குழந்தை வளர்ச்சி, தன் குழந்தைக்கு திருமணம், தன் குழந்தையோட படிப்பு, இதுக்காக வருத்த பிறந்த கன்னிராசியாக தாங்க. நிறைய பணம் சொத்து எல்லாமே தன் குழந்தைக்காக. அப்ப தன் குழந்தை வாழ்வி சிறப்பு இருந்தாலே இந்த
இந்த ராசி மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். குழந்தை, குலதெய்வம், தனக்கு கிடைக்கின்ற புகழ், அரசியல் இதெல்லாமே. ராசிக்கு சினிமா, அரசியல் யோகங்கள் உண்டு. பேங்கிங் செக்டார் யோகங்கள் உண்டு. இப்போ பிஸ்னஸ் வருவோம். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது என்ன சார் பண்ணலாம்? சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்பொழுது உங்கள் ராசிக்கு 11ல் குரு பகவான் வருகிறார். அப்போ குரு 11ல் இருக்கும்போது தொழில் துறையை சரியாக சூஸ் பண்ணி பண்ணால் தொழில் மிகுந்த வளரும். ஆல்ரெடி தொழில் செய்வதில் மிகுந்த இதாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க வேலையாட்களை சரியாக அமைத்து கொண்டால் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பெரிய மல்டி லெவலில் பண்ணுற, அதாவது 4-5 பிரான்ச் வச்சு பண்ணுறவங்க மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும்? வேலையாட்கள் பணத்தை வேலையாட்கள் ஏமாற்றி ஒரு நிறுவனம் இருந்தாலும் கணக்கு வழக்குகள் குறை செய்ய வேலையாட்கள் இருக்கும். இந்த ராசி ஒன்று என்ன நம்ம தப்பு பண்ணிடுறோம்? தன்னோட பேங்க் டிரான்சாக்ஷன் வரைக்கும் தன் வேலையாட்கள் ஓப்பனாக தான் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ உங்களோட வருமானம் என்ன, செலவினங்கள் என்ன, குடும்ப சூழ்நிலைகள் என்ன, உதவி வேறு, உங்களோட தொழில் ரகசியத்தை வெளியே சொல்வது, அதை பார்த்து இப்பொழுது தொழிலே மிகுந்த வளர்ச்சி அடைய வாய்ப்பு, மிகுந்த தனயோகம் இருக்கின்ற செல்வ கடாட்சம் ஏற்படுகிற சூழ்நிலைகள் மிகுந்த வளர்ச்சியுடன் பார்க்கலாம். சார் உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்னதாக இருந்து இப்போ சரியாகிற சூழ்நிலை வந்து பார்க்கணும். மலைக்கோயில்கள் சம்பந்தப்பட்டது சென்று வர வாய்ப்பு உண்டு. இப்போ உங்களுக்கு என்னன்னா, ஏழில் சனிபாகன் வந்தால் சினிமா சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சார் கை இருக்க பணம் நிற்க மாட்டேது, இதான் இந்த ராசிக்கு. அதுவும் இந்த ராசிக்கு பணம் நிற்கிறதுக்கு வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளை உடலில் ஒட்டி கொண்டே இருக்கிற மாதிரி ஒன்று போட்டு தான் ஆகும். இது இந்த ராசியோட அம்சம். வெள்ளி பொருள் எப்பவுமே இந்த ராசிக்கு 2 கிராம் காயின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஆக இந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்கு. வளர்ச்சி பண்ணலாம். என்ன தன்னம்பிக்கையோட செயல்படணும். தவற விட்ட வாய்ப்பை திருப்பி பிடிச்சலாம். சரி, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.